அடிச்சுவடுகளில் 1000 ஆசீர்வாதங்கள் கட்டாயம் வரும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அடிச்சுவடுகள் நிகழ்ச்சிகளை பார்க்க 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 உங்களுக்கு பல ஆசீர்வாதங்கள் தானாக இறங்கும். கேட்டு வாங்கிடலாம், எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த மீகா 7:7 ஏறெடுத்து பார், கர்த்தரை நோக்கி நான் ஏறெடுத்து பார்க்கிறேன், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை, ஆசீர்வாதம், நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஆண்டவரை நீங்கள் ஏறெடுத்து பார்த்தா வானத்தின் பல கனிகளும் திறக்கப்படும். பூமியினுடைய இருட்டு கண்களை திறந்த கர்த்தர் நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்துருவார். இதை இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்களே, இன்னைக்கு உங்களுக்கு தேவை விதவிதமான ஆசீர்வாதம். ஒரு கடைக்கு போகிறோம், எந்த பொருளை வாங்குறது? சில பொருட்கள் நமக்கு வேண்டாததாக இருக்கும், நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். பிறகு என்ன நடக்கும்? ஐயோ, நான் அதை பார்க்காம விட்டுட்டேன், இதை பார்க்காம விட்டுட்டேன், இந்த கலர் பைக்கு வாங்காமல் விட்டுட்டேன், இந்த கலர் வீடை தெரிந்து கொள்ளாமல் விட்டுட்டேன். இப்படி பல சந்தேகங்கள் வந்துடும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஆபிரகாம் மம்ரேயின் பள்ளத்தாக்கில் அப்படியே ஏறெடுத்து பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தூரத்தில் 3 பேர் வர்றாங்க. ஓடி போய் அவர்களை வரவேற்று, இப்போ நான் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கிறேன், அந்த மாதிரி மரத்துக்கு கீழே உட்கார வைத்து அவர்களுக்கு போஜனமெல்லாம் கொடுத்தாரு. சமைத்து, அவரும் அவருடைய மனைவியும் சமைத்தெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாவற்றையும் சாப்பிட்டுட்டு கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் அங்கே இருக்கிறாரு, கர்த்தர் நின்று சொல்கிறாரு, அடுத்த முறை நாங்கள் பார்க்கறதுக்குள்ள உன்னுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை வந்துடும். வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆண்டவருடைய ஜனங்களுக்கு இன்னைக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் வருது. ஏறெடுத்து பார்த்தாதான் அற்புதங்கள். இப்போது புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேனே. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் ஆலயத்துக்கு பேதுரு யோவானும் போகிறாங்க. அங்கே ஒரு பிறவிலிருந்து சப்பானி, அந்த பிறவிலிருந்து சப்பானி தனக்கு நம்பிக்கை இல்லாதபடி பிச்சை கேட்டு கொண்டிருந்தானாம். பேதுரு அவனை பார்த்து, எங்களை நோக்கி பார், வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. அவ்வளோதான், எழுந்து நடந்து குதித்து வெற்றி எடுத்துட்டான். இன்னைக்கு இந்த அடிச்சுவடுகள் நிகழ்ச்சியில் உங்கள் அணுவா கணுவா ஏதோ ஒன்று உங்களை படுக்க போட்டுருக்குச்சு. அப்படியே திக்கற்றவளாக திணறிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி ஆசீர்வாதத்தை பெறுறது? எப்படி எழும்பி ஓடுவது? எப்படி பக்கத்தில் அங்கே இருக்கும் ஆசீர்வாதம், அதை எடுக்க மனசு வராது, அதை எடுக்க கை நீளாது. சில நேரத்தில் சொல்லுவாங்க, கை கெட்டினது வாய் கெட்டலம்பாங்க. கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நுழையிறார். இப்போது அதிசயம் நடக்கும். உங்களுக்கு நான் சொல்கிறது நடந்துடும். இன்னைக்கு நடக்கும், இப்போ நடக்கும். ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, இதோ உங்களுடைய பிள்ளைகள் என்ன கேட்குறாங்களோ அதை எடுத்து கொடுத்துருங்க. இப்பொழுதே சில பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறதா நான் பார்க்குறேன். சிலருடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் நிரம்பி வழிய போகிறது. அளவில்லாத ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படிக்கு கொடுக்கிற கர்த்தர். இந்த அடிச்சுவடுகளின் நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்களுக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிற சக்தி வந்துருச்சுல்ல? இப்போ எடுத்துக்குங்க ஆண்டவருடைய வல்லமையை. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. ஐயா, இது நடக்கணும், எஸ்ப்பா இது நடக்கணும், ஆண்டவரே இது நடக்கணும். கேளுங்க. நீங்கள் கேட்கிறத அவர் கொடுப்பார். மீகா 7:7 உங்களுக்கு சொன்னேன். இப்போ மத்தேயு 7:7 மறந்துடாதீங்க. கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவனுக்கு கிடைக்கும் என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுது என் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்கிறீர். அவர்கள் தேடுகிறது கேட்கிறது இப்பொழுதே கிடைக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென்.